திருவிழாவுல ஒரு பையனு, அந்த பையனோட அப்பத்தாவும் கோயிலுக்கு போறாங்க. போறப்ப அந்த பையன் கண்ணுக்கு தெரியிறது எல்லாம் அழகான பொண்ணுங்களா தான் தெரியிறாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போறான். போயிட்டு சாமிய கும்பிட்டுட்டு திரும்பி வராங்க. வர்றப்ப அந்த பையன் ஒரு அழகான பொண்ண பார்க்குறான். "இளவட்டம் என்ன செய்றது?" அந்த பொண்ண பார்த்துட்டு பின்னாடியே போறாரு நம்ம தலைவரு. போயிட்டு என்ன நெனச்சா என்னான்னு தெரியல. திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அவன் அப்பத்தாவ காணோம். அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாரி ஆயிருச்சு. என்னடா அப்பத்தாவ காணோம்ன்ட்டு. தேடி தேடி அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்குறான். பார்க்குறதெல்லாம் அவங்க அப்பத்தா வயசுல இருக்க பாட்டிமார்கள் தான் கண்ணுக்கு தெரியுது. தேடி தேடி பார்க்குறான். 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. அப்படியே அவங்க அப்பத்தா அங்கிட்டுருந்து வருது. இவன் எங்க அப்பத்தாவ பார்த்த சந்தோஷத்துல ஓடி போயி கட்டி பிடிக்க போறான். "எங்கிட்டுப்பா அப்பத்தா போனேன்னு?" கேட்குறான். அவங்க அப்பத்தா, "ஏப்பா குழம்பு வைக்க மண்சட்டி ஒண்ணு வாங்க போனேன்ப்பா ராசா" அப்படின்ட்டுது. "சரி எங்கிட்டு போனேன்னு சொல்லிட்டு போ அப்பத்தா. சொல்ற நிலைமையிலடா இருந்தா நீன்னு" சொல்லிட்டு அவங்க அப்பத்தாவ கூப்பிட்டுட்டு அப்படியே அ ஊருக்கு போயிடுறாங்க, சொந்த ஊருக்கு. இப்ப இந்த கதையில நான் உனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நல்லா கேட்டு. உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ உறுதியா இருந்தீன்னா, இந்த உலகமே உனக்கு உறுதுணையா இருக்கும். உறங்கா நிழல் வசந்தகுமார்.